ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸுங்க. இன்றைக்கி மகா சங்கடகர சதுர்த்திங்க. தேய்பிறை நாளில் வருங்க. நம்ம வருடந்தோறும் கும்பிட்ற விநாயகர் சதுர்த்திக்கு 10 நாள் முன்னாடியே வந்துடுதுங்க. முதல்ல வாசக்கூட்டி தொளித்து கோலம் போட்டுடலாங்க. மஞ்சள்லையே நல்லா பன்னீர் கலந்துங்க. அதோடு நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வாசலில் வலிச்சு விட்றலாங்க. உங்களுக்கு தெரியும், நான் மாடியில் இருக்கிறனால இப்படி வலிச்சு விட்ட மாதிரி தெளித்தோம்னா நல்லா இருக்காதுங்க பார்க்கறக்கு. அதனால் நான் வலிச்சு விட்டு தான் கோலம் போடுவேங்க. சின்ன கோலம் தான் போடலான்ட்டுங்க. இந்த உருளையில் கோலப்பொடி போட்டுங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. சைடில் பார்டருங்க, டிசைன் நல்லா இருக்குங்க. நிலவுக்கு ஒரு சின்னதாக கோலத்தை போட்டுங்க. நான் விநாயகர் அந்த ஸ்டிக்கரில் வாங்கி வச்சுருக்குறேங்க. அதில் நம்ம கோலப்பொடி மேலே தூவி விட்டால் போதுங்க, விநாயகர் விழுந்துருவாருங்க. கையிலையும் வரைய தெரியுங்க. இது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுங்க. போய் நீ வேறு கொலக்கட்டை வேறு சொன்னோங்களா, காலையில் டிஃபனுக்கு ரெடி பண்ணணும். அவர் வேலைக்கு போகிறக்குள்ள அதெல்லாம் வேறு பண்ணணுங்க. அதனால் சிம்பிளாக இது பாருங்க, ஈஸியாக நம்மளுக்கு சீக்கிரமாகவும் ஆயிடும். மகா சங்கடகர சதுர்த்தி நாளுங்க நம்ம சங்கடங்களை தீர்க்குங்க. கஷ்டம், வறுமை, வீட்டில் யாராவது கல்யாணம் ஆகாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் சீக்கிரம் கை கொடுங்க விரதம் இருந்தால். இன்றைக்கி காலையிலேருந்துங்க புதன்கிழமை 8:45 வரைக்கும் இருக்குதுங்க சங்கடகர சதுர்த்தி. நீங்கள் எப்போ வேணாலும் கும்பிட்லாங்க. நேற்றே ஆரம்பிச்சிருச்சுங்க. இறைவனை தொழுகிறது நம்ம அந்தந்த விசேஷ நாள் மட்டும்ட்டு இல்லைங்க, எல்லா நாளுமே தொழுகணும். ஆனால் விசேஷ நாளில் அவங்களுக்கு நெய்வேத்தியம் படைச்சி இது பண்ணணுங்க. இன்றைக்கி பாருங்கள், நெய்வேத்தியம் நான் பால் கொலக்கட்டை இனிப்பு கொலக்கட்டை, கார கொலக்கட்டைக்கு ரெடி பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க. கோலத்தை போட்டு அப்புறம் சமையல் வேலையை ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம என்ன ஒரு கஷ்டம் இருந்தாலும் நம்ம அக்கம் பக்கம் அங்கேயும் இங்கேயும் சொல்கிறதுக்கு நம்ம இறைவன்கிட்ட தொழுதாலே போதுங்க. அவர்கிட்ட நம்ம சொல்லணும், என்னோடய கஷ்டத்தை எல்லாம் தீரப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழக்கத்தை நம்ம கொண்டு வந்துட்டாலே போதுங்க. நீங்கள் ஒரு நாள் 5 மணிக்கு எந்திரிச்சு பாருங்கள், நம்ம டெய்லியுமே 5 மணிக்கு எந்திரிச்சு அந்த பழக்கங்களை கொண்டு வரணும். கோலம் போடுறதே ஒரு தியான முறை பிரகாரம் நம்ம கோலமெல்லாம் போட்டு முடித்தாச்சு. இதே ஒரு தியானந்தாங்க. ஒரு சிறிது நேரம் மனசு அங்கேயும் இங்கேயும் போகாமல் கோலம் கரெக்டாக போடணும்னு நம்ம மனசு பூரா கோலத்துலேயே இருக்குது இல்லைங்களா. அந்த மாதிரி கடவுள்கிட்ட வேண்டும் போதும் நம்ம கவனம் பூரா அதுலேயே இருக்கணுங்க. விளக்கு பற்ற வைக்கும்போது வெளியே பேசுகிறது, இல்லை ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணும்போது நம்ம வெளியில் மனசை விட்டாமல் செய்யணுங்க. அப்போ தான் அது சிறந்ததாக இருக்குங்க. மனசு திருப்தியோட பாருங்கள், விநாயகர் கோலம் போட்டு அது அந்த ஸ்டில்லையே போட்டுங்க சுற்றிலே அதுக்கு ஒரு அலங்காரம் கொடுத்தாச்சுங்க. கொண்டு மஞ்சள் குங்குமம்லாம் விநாயகர் கோலமே போட்டாச்சுங்க. போட்டு முடிச்சுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டுங்க பூ வேறு நல்லா மலர்ந்து இருக்குதுங்க. காலையில் நேரம் பூவையும் பறிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக போட்டாச்சு. விநாயகர் இந்த பக்கம் பார்த்தா தான் நல்லா தெரியுவார், அழகாக தெரியுதுங்களா. நடுவில் விநாயகர் போட்டிருக்கேன். அடுத்தது பூ பறிச்சிடலாங்க. என்னங்க, நம்ம செடிப்பு ஏற்கனவே காட்டினது தான், ஆனாலும் அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக பறித்து வச்சா தானே இறைவனுக்கு ரொம்ப நல்லதுங்க. பறிச்சுட்டு போய் குளிச்சுட்டு வந்துடலாங்க. பூஜை முடிச்சுட்டு அப்புறம் நம்ம சமையல் வேலையை பார்க்கலாங்க. இயற்கை காற்று வாங்கிட்டேங்க, பூவையும் பறிச்சாச்சுங்க. அவர் தான் நம்மளுக்கு என்றைக்குமே துணைங்க. அப்படியே நான் காத்தாட அப்படியே பறிப்பேங்க. பாருங்கள், மலர் இறைவனுக்கு
என்ன இருக்குதோ அதை வச்சு நீங்கள் செய்யலாங்க. நான் நெய்வேத்தி வந்து கொலக்கட்டை தாங்க பண்ணலான்ட்ருக்கேன். பூ வந்துங்க நம்ம வீட்டு செடி பூவே வச்சிடலாங்க. அப்புறம் செவ்வந்தி ரோஸு வாங்கி வச்சுருந்தேங்க. அதையும் நம்ம எல்லாத்துக்கும் அலங்காரம் பண்ணிவிட்டு விளக்கு பற்ற வச்சிடலாங்க. இதோடு நம்ம எருக்களை பூ இருந்தால் வாங்கி வைங்க. நான் வந்து இந்த செம்பருத்தி செடியோட இலைய கூட விநாயகரை சுற்றி வச்சுக்கலான்ட்டுங்க. அழகாக பூ அலங்காரம் பண்ணி சந்தன குங்குமம்லாம் வச்சாச்சுங்க. விநாயகர் பாட்டு பாடிக்கிட்டே வேலையை பார்க்கலாங்களா? விநாயகா 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 நாயகா விநாயகா நாயகா யோகிராம் சுரத்குமார ஜெயகுருதான் நாயகா அரோகரா 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 முருகனே அரோகரா முருகனே யோகிராம் சுரத்குமார ஜெயகுருதான் முருகனே. அப்பா விநாயகா, விநாயகரோட தம்பி தானங்க முருகர். கைத்தள்ள நீரை கனி அப்பமோட அவள் போரி கப்பிய கரிமுகன் அடிப்பேணி கட்டிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகம் என வினை கடி தேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மறைமகன் மற்பொருள் தீரல் புய மத யானை மத்தள வயிறனை உத்தமி போதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழிடவினை முற்படுகிறிதனில் முற்படி அடிதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவனுரதம் அச்சது பொடி செய்த அதிவீரா அத்துயரது புறமணிபடும் அப்புன் நெய்யமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே. ஓம் 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 சுப்பிரமணியம் ஓங்கார ரூப சுப்பிரமணியம் ஓங்கார ரூப சுப்பிரமணியம் ஓங்கார ரூப சுப்பிரமணியம். கந்தா கடம்பா கதிர்வேழழகா கருணாகரனே விநாயகா நீ வருவாய் அருள்வாய் வரமே தருவாய் வடிவேல் அழகா விநாயகா. பூவெல்லாம் வச்சு முடிச்சாச்சுங்க. இந்த மாதிரி உருளிலைங்க சுற்றிலையும் செவ்வந்தி வச்சுட்டுங்க நடுவில் ஒரு ரோஸ் வச்சுருங்க. நம்ம வீட்டில் இருக்கிறது எது வேணாலும் வைக்கலாங்க. எங்கள் வீட்டில் கற்றாழை செடியும் இந்த கற்பூரவல்லி இருக்குதுங்க. கற்பூரவல்லியும் மருதாணியும் வச்சுருக்குறேங்க. அதெல்லாம் வைக்கிறது ரொம்ப நல்லது. எருக்களை செடி பக்கத்தில் இருந்தால் பறிச்சிட்டு வந்து கோர்த்து வைங்க. அப்புறம் அரசமலை இலை இருந்ததுன்னா அதை வைங்க. நான் பழத்துக்கீழே அரசமலை இலை வச்சோம்னா விநாயகருக்கு உகந்ததெல்லாம் அதுதாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறத எது இருக்குதோ அதை வச்சு படைச்சி கும்பிடலாங்க. சமையல் பண்ண போயிடலாம். அரைக்கலா அரிசி மாவு எடுத்துக்குங்க. சுடுதண்ணி கொஞ்சம் வச்சுங்க. அதில் உப்பு போட்டு கலந்து காரத்துக்கு வந்துங்க நல்ல சப்பாத்தி பதத்துக்கு நல்லா இந்த மாதிரி சுடுதண்ணி விட்டு பிசைஞ்சிருங்க. அதுலேயே நம்மளுக்கு 1/4 பாகம் அரிசி மாவு நல்லா வந்துடுங்க. அரிசி மாவு கேட்டிங்கன்னா கடையிலே விற்கிது, அதை வாங்கிட்டு வந்து பண்ணிடுங்க. நான் ஒரு தேங்காய் வந்துங்க தோண்டி வச்சுருக்கிறேங்க. அதில் பாதி வந்து இனிப்புக்கு வச்சிடலாம், பாதி வந்து காரத்துக்கு போடலாங்க. காரத்துக்கு போடுறது உங்களோட இஷ்டந்தாங்க, ஆனால் போட்டால் நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் எப்பவுமே போடுவேங்க. இதையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. இனிப்புக்கு ஏலக்காய் போட்டு அரைச்சி. காரத்துக்கு வந்துங்க நீங்கள் சும்மா வெறும் தேங்காய் மட்டும் போய் அரைச்சிட்டு வந்தால் போதுங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோணுங்க. வெங்காயம் தேங்காய் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு வாணலி வச்சிடலாங்க. வாணலி சூடானுன்னு ஆயில் நல்லா விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க. 2 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு 2 ஸ்பூன் கடலப்பருப்பு போடணுங்க. நல்லா போட்டு நல்லா பொன்னிறமாக ஆன வரகுங்க. வெங்காயம் வந்துங்க 7-8 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. பெரிய வெங்காயம். நீங்கள் சின்ன வெங்காயம் போடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் 10 பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. நீங்கள் காரம் கம்மியாக வேணுன்னா 7-8 போட்டுக்கோங்க. வரமிளகாயும் போடலாங்க. நான் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பொன்னிறமானோன்னு கருவேப்பிலையும் இந்த பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணி சின்னதாக பெருங்காயத்தூளும் லைட்டாக உப்பும் போட்டுக்கலாங்க. வெங்காயத்துக்கலவா, ஏன்னா நம்ம மாவில் உப்பு போட்டு பிசைஞ்சிட்டோங்க. இதுக்கு வெங்காயத்து கலவா மட்டும் இது பண்ணிக்கலாங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டுங்க.
கொஞ்சமாக போதுங்க, ஒரு சிட்டிகை அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுறலாங்க. அதுலேயே வந்துங்க இஞ்சி ஒரு ஒரு துண்டு இஞ்சி போட்டிங்கன்னா போதுங்க, அதிகம் தேவையில்லை. சின்ன சின்னதாக நறுக்கி போடுங்க. அதை ஏன்னா ஜீரண சக்தி ஆகிறதுக்காக வந்து இஞ்சி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா சுத்தமாக கழுவிட்டு அது இஞ்சியோட தோலெல்லாம் எடுத்துடணுங்க, அது விஷத்தன்மை வாய்ந்ததுங்க. இஞ்சியை மட்டும்தான் பொடி பொடியாக நறுக்கி போடணுங்க. அதோடு நல்லா வணங்கட்டுங்க. அதுக்கப்புறம் இதுலேயே மாவு ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் நீங்கள் வந்து மாவுக்குள்ளே இந்த வெங்காயத்தையெல்லாம் போட்டு பிசைஞ்சு கூட செஞ்சுக்கலாங்க. ஆனால் நான் மாவை கொஞ்சம் நேரம் இதில் போட்டுங்க நல்லா கொஞ்சம் பெரட்டி விட்டுட்டு நீங்கள் பிசைஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்புறம் தேங்காய் வந்துங்க இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு கையளவுக்கு போட்டிங்கன்னா போதுங்க. காரத்துக்கு தேங்காய் போடுறது உங்களோட ஆப்ஷன் தான். நான் சுவைக்காகவும் மணத்துக்காகவும் போடுவேங்க. தேங்காய் நல்லா ஒரு கை அளவு எடுத்து போட்டுங்க. அதுக்கப்புறம் மாவு பிசைஞ்சு வச்சோம் இல்லைங்களா, சுடுதண்ணி ஊற்றி அதையும் எடுத்து இதில் ஆட் பண்ணி ஒரு சுற்று நல்லா சுற்றி விட்டுறலாங்க. சுற்றி விட்டோம்னா அதுவும் சூடாயிரும் இல்லைங்களா, அப்போ நம்ம பிசைஞ்சு இட்லி பானையில் வச்சு வேக வைக்கலாங்க. இவ்வளோ தாங்க, ஈஸியான வேலைங்க. கொழக்கட்டை ரெடி ஆயிருங்க. ஏன்னா விநாயகருக்கு உகந்தது வந்துங்க இனிப்பு கார கொழக்கட்டையும் ரெண்டுமே ரொம்ப விநாயகருக்கு பிடிச்சமான நெய்வேத்தியங்க. பொங்கல் வேணுனாலும் நீங்கள் படைச்சிக்கலாம். நான் வந்து கொழக்கட்டை வச்சு சாமி கும்பிட்லான்ட்டுங்க பிசைஞ்சிட்டு அதை எடுத்து இட்லி பானையில் வச்சிடணுங்க. இட்லி பானையில் இந்த மாதிரி ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிங்க ரெடி பண்ணிவிட்டு தட்டில் முதல்ல நம்ம உருட்டி நல்லா வடச்சட்டியில் இருக்கிறத ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டுங்க. அதையும் நல்லா கையில் ஒரு நல்லா அமுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு இருக்குதான்னு ஒரு தடவை பார்த்துக்கலாங்க. வேணும்னா பார்க்கலாங்க, இல்லைன்னா வேண்டாம். அது வந்து படைக்கிறதுனால அப்படியே பிசைஞ்சு விட்டுங்க. நல்லா உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. நெய் ஒரு ஸ்பூன் விட்டுருக்குறேங்க. நெய் வர்றது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா பிசைஞ்சு விட்டு பாருங்கள். இந்த மாதிரி தட்டை எடுத்து வச்சுக்கிட்டுங்க, அது மேலே துணியை போட்டு வைங்க, அதுதான் நல்லதுங்க. போட்டு வச்சிங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டாதுங்க, துணியில் அழுங்காப்படி வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டு இதுலேயுமே போட்டு முதல்ல காரம் ரெடி பண்ணிக்கலாங்க. மூடி வச்சிடலாங்க. 5 நிமிஷம் கூட ஆகாதுங்க, சீக்கிரம் வந்துடும். ஏன்னா பார்த்துக்கு நம்ம முதலே சுடுதண்ணியில் தானே பிசைஞ்சிருக்கோம், சீக்கிரம் ஆயிரும். அதுக்குள்ளே இனிப்புக்கு போய் ரெடி பண்ணிடலாங்களா. அதுக்கு வந்து ஒரு 300 கிராம் போட்ட மாவு இதுக்கு 200 கிராம் போட்டுருக்குறேங்க. போட்டுட்டு ஒரு 8 ஸ்பூன் சர்க்கரை போடுறேங்க. அஸ்கா 4 ஸ்பூனு, நாட்டு சர்க்கரை 4 ஸ்பூன், 2 கலந்து அதையும் தேங்காயில் போட்டேங்க. தேங்காய் அரைமுடிங்க, இதுக்கு அரைமுடி, அதுக்கு அரைமுடிங்க. சுடுதண்ணி நல்லா பாருங்கள் இந்த மாதிரி காய்ச்சிங்க. சுடுதண்ணி அதில் விட்டுருங்க. போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதோட தேங்காய், சர்க்கரை, ஏலக்காய் வந்து 5 ஏலக்காய் நுணுக்கி போட்டிருக்குறேங்க. அதோட ஒன்றா அதையும் நுணுக்கி அதோடையே ஒன்றா போட்டுக்கணும். கொஞ்சம் மாவு எடுத்து மிக்சியில் போட்டு சின்ன ஜாரில் போட்டு இது பண்ணிக்கிங்க. சுடுதண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்படி பிசைறோணுங்க. சூடாக இருக்கிறனால நான் கரண்டி வச்சு கொஞ்சம் கிளறி விட்டுட்டுங்க, அப்புறமா நம்ம கையில் பிசைஞ்சிக்கலாங்க. இதையும் அப்படியே பிடிச்சி இட்லி நல்லா இப்படி கரண்டியில் சூடாக இருக்குதுங்களா, கொதிச்சுருக்குது, அதனால் சுடுதண்ணி ஊற்றி இப்படி நல்லா நீங்கள் பிசைஞ்சிருங்க, நல்லா வருங்க. இல்லைன்னா மாவை பிசைஞ்சிட்டு கூட கையில் இப்படி சுற்றி விட்டு நடுவில் வச்சு நீங்கள் இப்படி பிடிச்சும் வைக்கலாங்க. நான் இந்த டிசைனில் பண்ணுறேங்க இன்றைக்கி. ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. அதோட நெய் தீந்துருச்சுங்க, அதனால தான் சரி ஃபுல்லாக அள்ளிடலாம், பாட்டல் சின்னதாக இருக்குதுங்களா, ஃபுல்லாக கைவிட்டே எடுத்துட்டேங்க. நல்லா இதில் போட்டுங்க, நல்லா பெசரி விட்டுருங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊறட்டுங்க. அதுக்கப்புறம் எடுத்து அதுக்குள்ளே கார கொழக்கட்டை ரெடி ஆயிருங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு அந்த துணியை நம்ம சுத்தமாக கழுவிடணுங்க. இட்லி துணியை கழுவிட்டு அப்புறமா இட்லி துணி மாற்றி அதில் மறுபடியும் இனிப்பு கொழக்கட்டையை பிடிச்சி வைக்கணுங்க. கையிலையும் பிடிச்சி வைக்கலாம், இல்லை நீங்கள் சில்லு வச்சுருந்தீங்கன்னா அதுலேயும் நீங்கள் பிடிச்சி வைக்கலாங்க. பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஆகட்டுங்க. அதுக்கப்புறமா இட்லி துணியெல்லாம் நான் கழுவி எடுத்துகிட்டு மறுபடியும் மாற்றி வைக்கிறேங்க. இனிப்பு ரெடி ஆயிடுச்சுங்க, அது தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ காரத்துக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க.
வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நீங்கள் கையை இப்படி விட்டிங்கன்னா கையில் ஒட்டாமல் இருந்ததுன்னா மாவு ஒட்டாமல் இருந்ததுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, ஈஸியான இருக்குது. இப்போ இது காரத்துக்கு நீங்கள் இதே மாதிரி பிடிச்சி பிடிச்சி வைங்க. இல்லை சில்லு இருந்ததுன்னா அந்த கொழக்கட்டைக்கு உண்டான சில்லு இருந்தால் அதுக்குள்ளே வச்சு நெய் வந்து தடவி விட்டு அதில் வச்சு அதுலேயும் நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி வைக்கலாங்க. எனக்கு சாமி கும்பிட்றதுக்கு வேறு நேரம் ஆகி போச்சுங்களா, அதனால எடுத்து வச்சிட்ருக்குறேங்க. இவ்வளவு தாங்க வேலை. காலையில் நாம் சாமி கும்பிட்டு இதையே நாம் டிஃபனாக கொடுத்துர்லாங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு கொழக்கட்டைன்னா ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் அவருக்கு நெய் சேர்த்தக்கூடாதுங்க. கொஞ்சம் நெய் சேர்த்துனாதாங்க கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். அதாவது நல்லா பதமாக இருக்கும். மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இல்லைங்களா, சாப்பிடும்போது கொஞ்சம் பதமாக இருக்குங்க. 200 கிராம் மாவுக்கு நான் 8 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன். நீங்கள் வெல்லம் வந்துங்க 200 கிராமுக்கு நீங்கள் 200 கிராம் வெல்லம் போடலாம். இல்லை 175 கிராம் வெல்லம் வாங்கி போடலாங்க, நல்லா இருக்குங்க. நான் வெல்லம் போடலைங்க இந்த தடவை, நாட்டு சர்க்கரையும் அஸ்காவும் கலந்து போட்டிருக்குறேங்க. ஏலக்காய் ஒரு 5-6 ஏலக்காய் போட்டுங்க மாவில் சின்ன சாரில் போட்டு அதையும் அரைச்சி இதில் போட்டாச்சுங்க. எல்லாம் பிடிச்சி வச்சாச்சுங்களா, எடுத்து இட்லி பானையில் வச்சுருவோம். அது ஒரு 5 நிமிஷம் விட்டோம்னா போதுங்க, சீக்கிரம் ஆகிரும். விநாயகருக்கு நெய்வேத்தியம் ரெடியாக போகுது. இட்லி பானை வச்சுங்க. இப்போ கார கொழக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்தது இனிப்புக்கு இப்போ வைக்கிறோங்க. இது இனிப்பு கொழக்கட்டைங்க. இனிப்பு கொழக்கட்டை வச்சுட்டுங்க அது ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. இதுவும் வெந்துருங்க. 5 நிமிஷம் விட்டுட்டு எடுத்து பாருங்கள், வெந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ கொண்டு போய் படைச்சிடலாங்களா? கொண்டு வந்து விநாயகருக்கு முன்னாடி வச்சிடலாங்களா? விநாயகர் சிலை எங்கள் வீட்டில் இருக்குங்க, விளக்கு பற்ற வச்சா எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. பிரியாணி இலையிலைங்க நீங்கள் அதெல்லாம் வச்சு படைச்சி சாமி கும்பிடுங்க, ரொம்ப நல்லது. தேங்காயெல்லாம் உடச்சி பழம் வச்சு 3 நாள் முடிஞ்சால் 4 பேர்த்துக்கு கூப்பிட்டு கூட நம்ம கொடுக்கலாங்க. இந்த பிரியாணி இலையிலைங்க நம்ம ஒரு அதை என் கடை நல்லா தீரணும்னு சொல்லிட்டு அதில் எழுதி வச்சுட்டுங்க நம்ம கொண்டு போய்ங்க விநாயகர் முன்னாடி வச்சிடலாங்க. அவ்வளோதான். தீப தூப ஆராதனையெல்லாம் காட்டியாச்சுங்க. சாம்பிராணி பாருங்க நல்லா. எங்கள் அண்ணி வந்திருந்தாங்க, அவங்களையெல்லாம் தீப தூப ஆராதனையெல்லாம் காட்ட சொல்லியாச்சுங்க. எல்லாம் சாமி கும்பிட்டுங்க. பார்த்திங்களா, கொழக்கட்டை எல்லாம் படைச்சிருக்கேன், அதை எடுத்துங்க. எல்லாம் நாங்கள் சாமிக்கெல்லாம் அர்ச்சனையெல்லாம் 108 போற்றி சொன்னோம். விநாயகரோட போற்றியெல்லாம் சொல்லி முடித்தோங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் சாமி எல்லாம் கும்பிட்டுங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் கொழக்கட்டையெல்லாம் கொடுத்துர்லாங்க. இவங்க எங்கள் பக்கத்து வீடு டீச்சர், அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்களையும் தீபமெல்லாம் காட்ட சொன்னாங்க. எல்லாம் காட்டி முடிச்சுட்டு விநாயகா 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 நாயகா விநாயகா நாயகா வருக 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 விநாயகா நாயகா. எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழணும். அறிந்தறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரிச்சிக்க வேண்டும் கணபதி அப்பா. பாருங்கள், அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. இவங்க எங்கள் அண்ணி. எல்லா ஆராதனையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உட்காந்துட்டாங்க. அவங்களுக்கு பிரசாதம் எடுத்து கொடுத்துர்லாங்க. கொழக்கட்டை பிரசாதம் எடுத்து தட்டில் வச்சு கொடுத்துர்லாங்க. இந்த மாதிரி நம்மனால முடிஞ்சது யாரையாவது கூப்பிட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப பிரசாதம் கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. சாமி கும்பிட்டு பிரசாதம் கொடுக்கலாம். நம்மளோட முன்வினை பயனு, கஷ்டம், உடம்பு சரியில்லை, நல்லாயிரு வேண்டுனா, கல்யாணம் ஆகலை அப்படின்னா, குழந்தைகளுக்கு யாராவது கல்யாணம் ஆகலைனாலும் வேண்டுனா கணபதி ராஜா நம்மளுக்கு நல்லதே பண்ணிடுவார் விநாயகர்.
கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்கள சேர்த்தியும் வச்சுருவார். எல்லாத்துக்காகவும் பிரார்த்தனை என்ன பிரார்த்தனையாக இருந்தாலும் ஒரு பிரார்த்தனை வச்சு விநாயகரை வேண்டிங்க பிரசாதமெல்லாம் படைச்சி எல்லாம் முடிச்சாச்சுங்க. இப்போ அவங்களுக்கு எடுத்து கொலக்கட்டை பரிமாறி கொடுத்துர்லாங்களா? ஒரு தட்டில் வச்சு எல்லாத்துக்கும் பிரசாதம் கொடுத்துட்டேங்க. இனிதே இன்றைக்கி மகா சங்கடகர சதுர்த்தி நாள் பூஜை வந்துங்க இனிதே முடிஞ்சுதுங்க. மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன். விநாயகர் உங்கள் குடும்பத்திலையும் எல்லா குடும்பத்திலையும் வீட்டிலிருந்து எல்லாரையுமே காப்பாற்றட்டும். அவங்க கிளம்பும் போதுங்க நம்ம என்ன படைச்சோமோ வாழைப்பழம் ஏதோ ஒன்று இருந்ததுன்னா அவங்களுக்கு கொடுக்கலாங்க. எது இருக்குதோ அதை கொடுத்து அனுப்பிச்சுடலாங்க. மக்களை நீங்களும் கும்பிடுங்க, ரொம்ப நல்லது. சங்கடகர சதுர்த்தி 26ஆம் தேதி வரப்போகுதுங்க. நம்ம அதுக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்தி வர்றதுக்கு முன்னாடியே இந்த மகா சங்கடகர சதுர்த்தி கும்பிடும்போது ஒரு வருடத்தோட ஒவ்வொரு மாதம் வர்ற சங்கடகர சதுர்த்தியோட பலன் இந்த ஒரு மகா சங்கடகர சதுர்த்தியில் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. அதை அறிஞ்சு எல்லாருமே கும்பிடுங்க. நன்மை பெறுவோம், வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். நம்மளால் முடிஞ்சது இப்படி மற்றவங்களுக்கும் கூப்பிட்டு நம்ம அவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கலாம். அதுவும் இன்னுமே பயன் இதாங்க. தானத்திலேயே சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க அம்மாலாம். அது மாதிரி நம்ம அன்னதானம் வழங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு இங்கே வந்துங்க எங்கள் வீட்டில் கோயில் பூஜை இப்போ தொடங்குவாங்க. வீட்டில் சாமி கும்பிட்டு அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கொலக்கட்டை பண்ணி எடுத்துகிட்டு போங்க. உங்களால் முடிஞ்சது எது வேணாலும் சக்கரை பொங்கல் எது வேணாலும் செஞ்சு எடுத்துகிட்டு போய் கோயிலுக்கும் கொடுக்கலாங்க. அது இன்னும் சிறப்பாங்க. கோயிலில் நிறைய பேர் வருவாங்க, அவங்களுக்கு பண்ணாலும் இதை விட ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மனசு இப்போ தாங்க நிறைவாக இருக்குதுங்க. கும்பிட்டோன்னு தான் நிறைவாக இருக்குது. நான் ஒவ்வொரு வழிபாடுமே வீட்டில் பண்ணுவேங்க. அது ரொம்ப ரொம்ப சிறந்தது இறைவனோட வழிபாடு பண்ணுறதுங்க. கணபதி ராஜாவை தான் நம்ம எப்போவுமேங்க விநாயகர் ஒரு சுழி போட்டுட்டு தான் ஒரு தொழில் ஆரம்பித்தாலும் என்ன பண்ணாலும் ஒரு வண்டியை வாங்கினாலும் பாருங்கள், விநாயகருக்கு போய் மாலை சாத்தி பூஜை போட்டுட்டு தான் நம்ம சாமி கும்பிட்டு தானே கிளம்புறோம். அந்த மாதிரி தாங்க. அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த விநாயகர் பூஜை இதுங்க. மகா சங்கடகர சதுர்த்தினால் அந்த மீதி இருக்கிற மாதத்தோட பலன்கள் அத்தனையும் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி ஆடி மாதம் இந்த தேய்பிறை நாளில் வருது. கும்பிட்டு பலனடைங்க கண்டிப்பாக. இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டமெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காதுங்க. கிடைக்கிறப்ப நம்ம பயன்படுத்திக்கணும். ஒரு சீப்பாலம், ஒரு தேங்காய் தாங்க. அப்புறம் நம்ம நெய்வேத்தியம் நம்மளால் முடிஞ்சது பண்ணலாம். அவரோட நெய்வேத்தியம் வந்துங்க கொலக்கட்டை தான். அது பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க. பொங்கலும் வைக்க முடிஞ்சதுன்னா வச்சு கும்பிடுங்க. ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
மங்களம் ஜெய மங்களம் மங்களம் ஜெய மங்களம் மங்களம் சுபமங்களம் மங்களம் சுபமங்களம் சர்வலோகரச்சனைகள் ஜாகரூக மங்களம் நித்ய புத்த நித்யயுக்த நித்ய சுத்த மங்களம் நிர்மலாய நிச்சலாய நிர்மமாய மங்களம் விநாயகப் பெருமானே உனக்கு மங்களம்.